ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிளவுஸ் கட்டிங்ல நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அளவு பிளவுஸ்ல எப்படி அந்த அளவுகளை எடுக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்ல அளவுகள் எப்படி எடுக்கணும், அந்த எடுத்த அளவுகளை எப்படி நம்ம மார்க் பண்ண போறோம், அடுத்து டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் கட் பண்ணுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்கோட அளவுகளை அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு உயரத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்ததுன்னா கிராஸ் எடுத்துக்கோங்க. மற்றபடி பேக் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ரண்ட் மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி அளவுகள் எடுத்து எப்படி மார்க் பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல்ல பேக் பார்ட் வந்து கட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய கிளாத்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஸ்லீவ்க்கு ஒருவேளை கிளாத் பத்தலை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கிளாத் வந்து பத்தலை அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸ் வைஸ்லையும் நம்ம போடலாம். இப்படி போடும் பொழுது என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீஸ் வந்து பட்டைக்கு போதுமானதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப மேல் பக்கம் அந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பட்டைக்கு கிளாத் வந்து பத்தாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கீழே இறக்கி இந்த மாதிரி போடணும். சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு இங்கே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பீஸை இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ண இடம் அங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணலாம். பாருங்க, இது போல இந்த பீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஸோ நல்லா கேப் இருக்கு. சில பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ ஸ்பேஸ் வராது. சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிளாத் போதுமானதா இருக்கும். சரிங்களா? அப்படி ஒரு வேலை பத்தலை அப்படின்னா இந்த இடம், சரிங்களா, இந்த இடம் தான் இந்த இடத்துல வரும். ஏன்னா லைட்டா நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பதிவுல இருக்கு, ஷார்ட்ஸ்லயும் இருக்கு, வீடியோலயும் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, பேக் பார்ட்டை வந்து நம்ம கரெக்டா மேல் பக்கம் வச்சுட்டோம் கிராஸ் வைஸ்ல. இதுதான் கிராஸ் வைஸ். சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரைட் பிளவுஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ கிராஸ் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நூல் இலைகள் பாருங்க அடிப்பக்கம் இந்த மாதிரி கிராஸ் வைஸ்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கிராஸ் வைஸ்ல அப்படியே நம்ம அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக் லைன், அடுத்து ஆம்கோல் ரவுண்டு, சைடு உயரம், ஃபைனலாக ஃபோல்டிங் சைட்லையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ண லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஷோல்டர் லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம கிளாத் இருக்காது. ஸோ ஸ்கேலை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அளவு பிளவுஸை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸை கையில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது முன் கழுத்து உயரம். இந்த கொக்கிப்பட்டி சைடில் கரெக்டாக அந்த ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சு இந்த கார்னர் வரைக்கும் எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். பாருங்க, நார்மலாக இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க்கிங்ல இருந்து இது மாதிரி செக் பண்ணுங்க. இப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல லைட்டாக அப்படி நகர்த்துனீங்கன்னா இந்த இடத்துல நூல் இலை லைட்டாக நகர்ற மாதிரி இருக்கும். 5.25 இன்ச் இருக்கு. ஸோ 5.25, 5.5 6, 6.25 6.5 தான் நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வரும். சரிங்களா? இதில் வந்து 5.25 இருக்கு. நம்ம தையலுக்காக ஆட் பண்ண வேண்டாம். அப்போ அந்த 5.25 எங்கே மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேப் வச்சுக்கோங்க, இந்த ஸ்கேல் நேரு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் 5.25. அதே போல் இந்த இடத்துலையும் 2 இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? லைன் வந்து நேராக வரும், கிராஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் லூஸ் தானாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு லூஸ் கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது நார்மலான பீஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கட் பண்ணிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா விரிவடையும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு லூஸ் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் அளவுகளும் மாறி குறிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாகும். ஸோ கவனமாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, இந்த லைனையும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுறலாம். இதுதான் இப்போ சரியான அளவு. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பாயிண்ட் உள் பக்கமாக ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் வந்து
கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இது கொஞ்சம் குறுகலாக வரும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அகலம் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் 1/4 இன்ச் அகலத்தில் உள்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இது வரைக்குமே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது ஃப்ரண்ட் பார்ட். முன்பக்க கழுத்து வளைவு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மார்க் பண்ணக்கூடியது ஃப்ரண்ட் ஹைட்டு, முன் உயரம். அதுவுமே கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த டாட் இருக்க நேரு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர், இதுதான் சென்டரில் இருக்கிற இந்த ஷோல்டர் நேரு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸை முடிஞ்சால் சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து டேப் இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. சரியாக பாருங்கள், நம்மளுக்கு 11 இன்ச் கிடைக்குதுங்களா? இப்போ நீங்கள் இந்த கிராஸ் வைஸ்லாம் வைக்கக்கூடாது சரிங்களா? அதே போல் இந்த சைட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அளவுகள் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொக்கிப்பட்டி சைடு எடுங்க. இதுதான் ஃபிட்டாக இருக்கும் அளவு சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11 இன்ச் இருக்குது. இதுக்கு மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் பட்டு இந்த ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா? இதில் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் இருக்குது. அதே போல் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் இருக்குது. நம்ம தையல் டு தையல் தான் அளவுகள் எடுத்தோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை எடுக்கல. ஸோ இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, சென்டரில் 11 இன்ச்சு. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 12 இன்ச்சு. இந்த லைனில் இருந்து நம்ம ஷோல்டரோட லைனில் இருந்து சரியாக 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இதை 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் நேராக வரும் சரிங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் 3 இடத்துல கூட மார்க் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இப்போது லைன் பார்த்தீங்க அப்படின்னா நேராக வரும். இதே ஒரு மார்க்கிங் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி கிராஸ் ஆகிறதுக்கோ அல்லது இந்த சைடு இப்படி கிராஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 2-3 இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டி வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வளைவு கொடுத்துருக்கோம். வளைவு வரணும், அப்போ தான் கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் சரிங்களா? இந்த வளைவு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம போட்ட லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த மார்க்கிங், இந்த லைன் போட்டிருக்கோம். இப்போது இதில் இருந்து நம்ம வளைவு இப்படி கொடுக்கணும் சரிங்களா? இப்படி தானே வரணும் நம்மளோட கப் ஷேப்பு. ஸோ இதுக்கு உயரம் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக வந்து 1/2 இன்ச்சு. இந்த போட்ட லைனில் இருந்து 1/2 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 99% எல்லாத்துக்குமே வந்து சரியாக இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 15 வயசு 16 வயசு பிள்ளைகளுக்கு, ரொம்ப லீனாக இருக்க பொண்ணுங்களுக்கு ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26, 27, 28 இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு மட்டும் 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கனால இந்த இடத்துல கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் 2 இன்ச் வச்சிங்கன்னா போதுமானது. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு சரியாக இருக்கும். இது மாதிரி கீழ் லைனில் இருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 இன்ச் இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதாவது அம்மாக்கள், மாமியார் இந்த மாதிரி வந்து கிராஸ் ப்ளவுஸ் போடுறாங்க அப்படின்னாலோ, நேர் கட்டிங் போடுறாங்க அப்படின்னாலோ இந்த இடத்துல 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஷார்ப்னஸ் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு முன்பக்கம் கப் ஷேப்பில் ஷார்ப்னஸ் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். அப்போ 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா? ஆனால் இந்த சைடு 1/2 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, நம்ம மார்க் பண்ணக்கூடியது கிராஸினுடைய அளவு. கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2.25, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டியில இருந்து இந்த மார்க்கிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25. இந்த சைடு 1/4 இன்ச் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த மார்க்கிங்ல இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 2.25 + 1/4 3 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டினுடைய அகலம். டாட் அப்படிங்கிறது பாருங்க, இதுதான் தையல் சரிங்களா? டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு தையல். இந்த இடம் தான் ஃபோல்டிங் உடைய இடம். இதுதான் ஃபோல்டிங் சரிங்களா? இப்போ இது எவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 இன்ச் இருக்கு. ஸோ 1, இந்த சைடு ஒரு 1, ஸோ 2 இன்ச். அப்போ 2 இன்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கிராஸினுடைய அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன், நெக்ஸ்ட் டாட்டோட மார்க்கிங்க்கு ஒரு லைன், இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
லைனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அதே போல் இந்த சைட்லேயும் இப்போ இந்த கர்வில் மட்டும் இந்த வளைவுகளில் மட்டும் ஒரு 2 பாயிண்ட் அகலத்தில் இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும். சரிங்களா? அப்போ தான் இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கும். அடுத்து நம்ம இந்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவுகள் எல்லாமே எடுத்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது சரியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நெக் லைன், அதாவது ஃப்ரண்ட் நெக்கு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை. இந்த இடத்துல அதாவது நம்ம மார்க் பண்ண பகுதியில் ஷோல்டரை சரியாக வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கரெக்டாக இந்த நெக் லைனை கரெக்டாக வச்சுட்டே வாங்க. வைக்கும் பொழுது கரெக்டாக பாருங்கள், இந்த சைடும் 1/4 இன்ச் கிடைக்குது. இந்த 1/4 இன்ச் கேப் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண சரியாயிரும். கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ண கரெக்டாயிரும். இந்த 1/4 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நெக் லைன் ஃபினிஷ் பண்ண சரியாக இருக்கும். இந்த சைடு 1/2 இன்ச் மார்க் பண்ணது ஷோல்டருக்கு சரியாக இருக்கும். ஸோ நம்ம நெக் லைன் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோங்கிறத இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர்கட்டில் இந்த மார்க்கிங்கில் பாருங்கள் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் 2 மார்க்கிங்லையும் ஹேர்கட் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப லூஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், அதாவது இருக்கிற அளவை விட எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இதில் ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறத இந்த கிளாத்தை எடுக்கிறதுனால சரியாயிரும். ஸோ உங்களுக்கு லூஸ் வந்து வராது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது, ஹைட் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த மாதிரி கிராஸ் வைஸில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் தான் குக்கிப்பட்டி சைடு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் வந்து ஹைட்டை செக் பண்ணுங்க. அதாவது ஹைட்டு டாட்டோடைய ஹைட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு இப்படி செக் பண்ணலாம். பாருங்கள், 2.5 இன்ச் சரியான அளவு தையல் வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 இன்ச், ஸோ 3 இன்ச் வரும். சரிங்களா? அந்த 3 இன்ச்சை இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டோட லைன், இந்த லைனில் இருந்து 3 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர் நேர் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ஹர்கட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வைஸ்ல லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது சென்டர். சரிங்களா? இது மாதிரி சென்டர் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடில் சென்டர். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகலம் அப்படிங்கிறது 5.25 இன்ச் இருக்குது. ஸோ 2.5 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர். இந்த சென்டர்லேருந்து நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இப்படி செக் பண்ணுங்க, 1.5 இன்ச் கேப் இருக்கா, ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி ஓகே, இப்போ இது வந்து சரியா இருக்கு. இப்போ உங்களுக்கு 2 இன்ச் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே தள்ளி இந்த சென்டர் ஓகே, இந்த இடத்த இப்படி கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இதை நோக்கி வர்ற மாதிரி இந்த 2.5 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கணும். எனக்கு சரியா வருது, உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி கொஞ்சம் கிராஸ் சைஸில் மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் மேல் பக்கம் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேப் சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நேராக மார்க் பண்ணாமல் லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சரியாக கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த 2.5 இன்ச்சில் கிராஸ் வைஸில் இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இப்படி மார்க் பண்ணி நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மார்க்கிங் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, இந்த சென்டர் எடுக்கணும். நெக்ஸ்ட் இப்படி மாதிரி
இந்த சென்டரில் இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிங்கனாலே இந்த ஃபோல்டிங் பகுதி வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மேல் பக்கத்தில் இருந்து இப்படி செக் பண்ணுங்கள். சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் இருக்குது. ஸோ 5.5 5.25 அப்படிங்கிறது நம்மளுக்கு சென்டர். இந்த இடத்துல பாருங்கள் சென்டர். சரிங்களா? அந்த 5.25 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சென்டர்லேருந்து இப்படி எடுங்க. இப்போது கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட எண்டிங் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இதில் 1/4 இன்ச் முன்ன பின்ன கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த ஃபோல்டிங் நேராக வர்ற இடம் தான் நம்ம டாட் பிடிக்கக்கூடிய இடம். ஸோ கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் கீழே தள்ளி வருது. ஸோ 6 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து லைன் போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜுக்கு இந்த ஃபோல்டிங் கரெக்டாக வருது. இப்படியே வச்சுக்கோங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள் இந்த லைனில் இருந்து நேராக இந்த மாதிரி லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இதில் 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச்சு, இந்த சைடு 1/4 இன்ச்சு. ஹைட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 4.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் இருக்குது. அப்போ இந்த மார்க்கிங் சரியாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங்கில் இருந்து கிராஸ் வைஸில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் கிராஸ் வைஸில் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த இடம் தான் நம்ம டாட் பிடிக்கக்கூடிய இடம். இது மாதிரி 3rd டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 3 டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். எப்படி மார்க் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். அதே போல் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச், ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில 1.5 இன்ச். இது எல்லாத்துக்கும் ஒன்றதாக இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? அளவுகளை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு 1.25 இன்ச் தேவைப்படும், 2 இன்ச் கூட தேவைப்படும். சரிங்களா? இது நார்மல் ப்ளவுஸ். இது நார்மலான சைஸுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுகளை எப்படி அப்படியே இந்த சைடு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி கார்னர்லாம் கரெக்டாக வச்சுட்டு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது போல் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய அளவுகள் அப்படியே இந்த பக்கம் பேஸ்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கிங் ஆயிடுச்சு. நல்லா டார்க்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டாட்டும் நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இப்போ சேம் அளவில் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. நம்மளுக்கு டாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பதிவில் அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி அளவுகள் எடுத்து எப்படி நம்ம மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், டாட் வந்து என்னென்ன அளவுகளில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.